சண்டே மார்னிங் ஒரு 11:00 போல் எப்போவுமே வீட்டுக்குள்ளே தானே இருக்கும். வெளியில் போய் 4 பேர் 4 பிளேஸ் பார்த்துட்டு வந்தோம்னா மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி நிறைய பிளேஸ் சுற்றி பார்க்குறாங்க, அடிக்கடி வந்து போக மாட்டோம். முன்னாடியே ஒரு டைம் மியூசியம் பார்த்து வச்சுட்டு வந்திருந்தோம். அந்த மியூசியம் போகலான்னு தான் போனோம். பட் நாங்கள் போன டைமில் அது ஓப்பனில் இல்லை. அதுக்கப்புறம் நிறைய போட்டிங்லாம் போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் ஸ்வீடனில் நேச்சருக்கு பஞ்சமே கிடையாது. மரத்தடியில் கொஞ்சம் நேரம் நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் வாங்க வேண்டியிருந்தது. இந்தியாவிலேருந்து கொண்டு வந்ததெல்லாம் காலியாகிடுச்சு. நான் இங்கே வந்ததுலேருந்தே கொஞ்சம் அஃபோர்ட் பண்ணுற சைடில் ஏதாவது கடை கிடைக்குமான்னு தான் தேடிட்டு இருந்தேன். ஃபைனலாக இந்த நார்மல் அப்படிங்கிற ஷாப் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இந்தியாவில் கிடைக்கிற மேக்ஸிமம் பிராண்ட்ஸ் வந்து இங்கே கிடைக்குது. ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாடி கேர், வீட்டுக்கு தேவையான திங்ஸ் இது எல்லாமே அஃபோர்ட் பண்ணுற சைடில் இருக்குது. நான் ஹேர் கேருக்கு ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் தான் வாங்க போயிருந்தேன். அதுவுமே ஃபைனலாக வாங்கிட்டு பக்கத்துலேயே ஒரு பீச் இருந்தது. சும்மா பார்த்துட்டு வரலாம், நம்ம எப்பாவது பாத் பண்ண போகலாம், எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போனோம். அங்கே நிறைய பேர் பாத் பண்ணிவிட்டு சன் பாத்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நண்டு பிடிக்கிறது இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு சண்டேவாக நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களுமே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பை.